ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் எப்படி நல்லா மொறுன்னு நல்ல வாசனையான நல்ல டேஸ்டியான தோசை செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேர்த்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த ரேஷியோலேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்டியான தோசை நீங்களும் செய்யலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டோட்டலாக 4:1 ரேஷியோவில் உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சோயா எடுத்துக்கலாம். தோசை நல்லா வாசனையாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு இந்த வெள்ளை சோயா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதையும் சேர்த்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேரமே நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். ஸோ இப்போ நல்லா அலசிட்டு ஊற வச்சாச்சு. ஸோ ஈவினிங்காக பார்த்திங்கன்னா நான் காலையில் ஊற வச்சுருந்தேன். ஈவினிங்காக அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருந்தது. மோஸ்ட்லி மிக்சியில் போடுறதுனால போட்டுக்கலாம். பட் நான் எல்லா தோசைக்கும் கிரைண்டர்லேயே அரைச்சி பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த தடவையும் நான் கிரைண்டர்லேயே போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் இட்லி அரிசி அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துருந்தோம்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க வேண்டியதில்லை, டக்குன்னு மிக்சியில் போட்டுக்கலாம். நம்மளோடது டோட்டலாக 5 கிளாஸ் அளவுக்கு ஆகிடுச்சு இல்லையா. ஸோ கிரைண்டரில் போட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 95% அந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டுறணும். லைட்டாக மட்டும் குருணையாக தெரிகிற மாதிரியான ஸ்டேஜில் நம்ம மாவு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன், நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எடுத்து பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி இருந்தது. நம்ம தோசை சுடுறதுக்கு சரியான பக்குவத்தில் இருந்தது. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு தக்காளி சட்னி போட்டிருந்தேன், கொத்தமல்லியோட கலந்த தக்காளி சட்னி. ஸோ அந்த சட்னி சூப்பராக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நல்லா தோசை கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா வாசனையாக நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நான் சொன்ன தக்காளி சட்னியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி தோசையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்னு இருக்கிறதுனால நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.